ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அபுதாபி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிறிஸ்பியான எம்மியான கிட்ஸோட ஃபேவரட் சிக்கன் பாப்கார்ன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஒரிகானோ, 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் தான் மெயின் இன்க்ரீடியன்ட், நல்ல ஸ்மெல்லும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 6 to 7 hours நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மசாலா கோட் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் 1 கப்பு மைதா மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடரும் அப்புறம் ஒரிகானோவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனை எடுத்து இந்த மாவில் போட்டு எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஃபோர்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கை யூஸ் பண்ணோம்னா எல்லாம் நம்ம கையிலே மாவெல்லாம் ஒட்டிக்குது. ஸோ மேக்ஸிமம் அந்த ஃபோர்க்கு, ஸ்பூன் இந்தமாரி ஐட்டம் யூஸ் பண்ணியே நீங்கள் கோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா நான் ஒரு கோல்டு வாட்டர் வச்சுருக்கேன் பவுலில். கோல்டு வாட்டரில் என்னோடய கோட் பண்ண சிக்கன் எல்லாம் 1 by 1 நான் ஆட் பண்ணி ஒரு 6 to 8 செகண்ட் அந்த வாட்டரில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி அதே மாவில் போட்டு நம்ம ஈவனாக கோட் பண்ணிக்கணும். நம்ம நல்லா கோட் பண்ணி எக்ஸஸான மாவை எல்லாமே நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும் நம்ம சிக்கன். பார்த்துங்க, ரெஸ்ட் ஆஃப் த மாவு ஒதிடுங்க நல்லா அப்புறம் நான் மீடியமான ஹாட் ஆயிலில் இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கட்டும் சிக்கன் வேவுன்னு. ஸோ 7 minutes எடுக்குது நான் மீடியம் ஹாட் ஆயிலில் என் சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க, செம்மையான பாப்கார்ன் சிக்கன் ரெடி. கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணி அதுக்கான சாஸ் எதாக இருந்தாலும் டிப் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ ஜூஸியாக, எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ அழகாக சிக்கன் குக் ஆகிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வாங்கி கொடுக்காத டைமில் நீங்கள் வீட்லேயே பிள்ளைங்களுக்கு சிக்கன் பாப்கார்ன் ட்ரை பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.